ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டான காளான் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு இதை 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் தண்ணி சேர்த்து இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு 3 கிராம்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன், ஒரு அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு இதில் கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா இலை கொஞ்சம். இதில் தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம இதை நல்லா மையாக அரைச்சாச்சு. இது சைடில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போயுமே கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன், கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அப்படின்னா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே பிரியாணி பண்ணும்போது மட்டும் நல்லா கோல்டன் கலராக ஆயிடணும். அந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு புதினா இலை சேர்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிருக்கு அப்படின்றத. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த 2 தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மசாலா அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக வீடே மணக்கும், அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கரம் மசாலாலாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்து இஞ்சி பூண்டோடு அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால கரம் மசாலாலாம் தேவையில்லை. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 250 கிராம் காளான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ காளான் சேர்த்து இதை நல்லா மசாலா எல்லாமே படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். காளானில் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போதே அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் வரும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காளான் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சிட வேண்டியதான் பிரியாணியை. நம்ம இப்போ 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்தோம். அதே டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். நீங்கள் குக்கரில் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்க்கணும். அரிசி ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சா போதும். பாஸ்மதி அரிசி சீக்கிரம் வெந்துடும். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்படின்னா தான் பிரியாணி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது உப்பு. நான் இப்போ மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பிரியாணி நல்லா வெந்துருச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மேலே லைட்டாக நீராக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ஒன்று ஓலை வச்சுட்டு பிரியாணியை இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க.
கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அப்படியே கிளறி விடாமல் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து எந்த ஒரு நீருமே இல்லாமல் வந்து நல்லா உதிரியாக இருக்கும் பிரியாணி. நீங்கள் ஃபுல்லாக அந்த நீர் வத்துற அளவுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா பிரியாணி வந்து நல்லா குழஞ்சிரும். கொஞ்சம் நீர் இருக்கும்போதே மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் பிரியாணி. பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த பிரியாணி ஓப்பன் பண்ணும்போதே வந்து ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு வீடு ஃபுல்லாக வந்து நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நம்ம மசாலாலாம் அரைச்சி பண்ணதுனால எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் நீங்களே. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.